வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப், முகநூல் இந்த மாதிரியான சமூக வலைத்தள பக்கங்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்படி ஒரு செடியை வச்சுக்கிறாங்க கையில். அது ஏதோ ஒரு செடி, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மணத்தக்காளி செடின்னு வச்சிங்களேன். அப்படி வச்சுக்கிட்டு தீராத வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே இந்த மணத்தக்காளி ஆற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காயை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் எல்லாம் சேர்ந்த திரிபலாய் சூரணம் இருக்குது இல்லைங்களா, இந்த சூரணத்தை வச்சுக்கிட்டு இது கேன்சரையே குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி அது ஒன்று மட்டும் இல்லை, நாயுருவி மாதிரி மூலிகை, அம்மான் பச்சரிசி மாதிரி மூலிகை, தூதுவளை, முசுமுசுக்க, கண்டங்கத்திரி, இப்படி எதையே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பலவிதமான நாட்பட்ட நோய்களை எல்லாம் இது தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூவர்ஸ் இருக்கிறாங்க. பொதுவாக என்னன்னா நீங்கள் பார்க்குற பொது ஜனங்க என்னென்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும், இவங்க யார், இவங்க முறையாக வந்து அது சித்த மருத்துவமாக இருந்தால் அந்த சித்த மருத்துவம் படிச்சிருக்காங்களா, பிஎஸ்எம்எஸ்ஸு, இப்போ வந்து சித்தா மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்பி, இந்த மாதிரி பரம்பரை வைத்தியராக இருந்தால் கூட நல்ல அறிமுகப்பட்டவராக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்ந்து ஆலோசித்து அதை உள்வாங்கி நீங்கள் அவங்க சொல்கிறத அந்த வைத்திய முறைகளை எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கண்டவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரொம்ப குரோனிக்கான ஒரு அல்சர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், வெறும் மணத்தக்காளியை மட்டும் சாப்பிட்டா அது சரியாயிடுமா? அதற்கான மருந்துகளை வந்து ஒரு சரியான வைத்தியரை அணுகி அவங்களோட ஆலோசனை பிரகாரம் தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் பெரிய நோய்கள், இப்போ கிட்னி இருக்குதுன்னு சொன்னால், கிட்னி ஃபெயிலியர் வந்து மூக்குரட்டையை எடுத்து சாறு வச்சு குடித்தா போதும், சிறுபிலையை எடுத்து சாறு வச்சா குடித்தா போதும் அப்படின்னா, இதெல்லாம் என்னென்னா வராமல் தடுக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நோய் அப்படின்னு வந்து நோய் தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் முறையான வைத்தியரை அணுகி அவங்கக்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத இந்த கத்துக்குட்டி வைத்தியர் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்களாக ஒரு வைத்தியம் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கங்க. ஏன்னா இனி பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல, ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒருத்தவன் போய் ஒரு வயலில் நின்றுக்கிட்டு இப்படி பிடுங்கி வச்சுக்கிறான். அம்மான் பச்சரிசியை பிடுங்கி வச்சுக்கிட்டு, அம்மான் பச்சரிசி உண்மையிலே வயிற்று புண்ணாத்தும், இன்னும் ஏகப்பட்ட வெட்டை நோய்களை எல்லாம் கண்டிக்கணும், நிறைய மருத்துவ குணம் உள்ளது தான். மருக்களை எல்லாம் அதோட பால் வந்து போக்கும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப தீராத ஒரு நாட்பட்ட ஒரு வியாதியெல்லாம் வந்து இந்த மாதிரியான செடி கொடி எல்லாம் வந்து கண்டிச்சிருமான்னா கண்டிக்காது. நோய் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் அதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நோய் என்று வந்தவுடன் ஒரு மருத்துவரை, முறையான சான்று பெற்ற ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கிறது தான் நல்லது. இதை மனசில் வச்சுக்கோங்க.